ஃபைனலா கேக்குறேன், உன் பொண்ணை எனக்கு கொடுக்க முடியுமா முடியாதா மாமா? கொடுக்க முடியாதுடா. அதான் ஏன்? ஏன்னா நீ ஒரு உதவாக்காரன். உனக்கு பொண்ணை கொடுத்தா காலம்புறம் கண் கலங்கிட்டே என் பொண்ணு வந்து என் வீட்டுல நிக்கும். அப்ப வெங்காயம் வெட்டினா அப்படி கூட கண்ணை கலங்கிட்டு வந்து நிப்பா, அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? டேய் அதெல்லாம் கிடையாது, உதவாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்குற மாதிரி இல்ல. ஓஹோ அப்படியா? ஆமாடா. இங்க பாரு மாமா, நாளையில இருந்து ஒரு வேலை வெட்டிக்கு போய் எண்ணி ஒரு வருஷத்துல காசு பணம் சம்பாரிச்சு ஈசிஆர்ல ஒரு பங்களா வாங்கி ஆனி மாசம் ஆடிக்கார் வாங்கி ஆவணி மாசம் உன் பொண்ணை கேட்டு வரல. நான் வைராகியத்துக்கு பிறந்தவன் இல்லையா? அப்ப ஒப்ப சண்முகத்துக்கு பிறகுயா நீ? இல்லையா? இல்ல மாமா, நான் அப்படி சொல்ல வரல மாமா. இல்லப்பா, பொறப்பே தப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ இல்ல மாமா, நான் அப்படி சொல்ல என்ன மாமா, எதை சொன்னாலும் ஏகத்தலாம பேசிட்டு இருக்கேன். ஓ இவ்வளவு நேரம் அந்த மனுஷன் டீசெண்டா தானே பேசிட்டு இருந்தாரு. உன் பொண்ணை கொடுத்தா என்னையா? எங்கே அந்த பெரிய மனுஷன் டீசென்ட் வந்து கீழே குனிஞ்சு பாரு. மாமா எல்லாம் தம்பிடுதியா? தம்பிடுதா? மாமா பாக்குறதால மாமனார் பாக்குறாரு, கட்டி சொல்றான். மாமா பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நின்னு அப்புறம் பார்க்கலாம் பொண்ணு. இவன் என்னடா அஞ்சான் சூர்யாவட்டம் பேசிட்டு போறேன், இது ஒண்ணு தேராதாட்டு வாடா. மாமா உள்ள கறிகஞ்சி வாசனை அடிக்குது, ஒரு கட்டு கட்டிட்டு போயிடலாமா? ஏன்டா அவன் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு காரி துப்பிட்டு போறேன், உன் காதுல கரெக்டாயிரம் கறி கஞ்சி கேக்குதா? கறி கஞ்சி கேக்குதா?